வைகோ அடுத்த மூவ் என்ன? விஜய் கொடுத்த பக்கா ஸ்கெட்ச். யார் அந்த 2 பேர்? மிரண்ட அறிவாலயம் பின்னணி என்ன? இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். வைகோ அடுத்து என்ன செய்ய போகிறார் என்றே தெரியல. தமிழக அரசியல் களம் ஏற்கனவே செம சூடா நகர்ந்து கொண்டிருக்கு. இப்பொழுது தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜயை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து பேசியதுமே அதற்கு மேல் அரசியல் களம் தகதகத்த ஆரம்பித்து விட்டது. இந்த சந்திப்புக்கு என்ன காரணம்? மதிமுகவிற்குள் நடப்பது என்ன? வைகோ விஜய் சந்திப்பு சும்மா ஏனோதானோ சந்திப்பு கிடையாது. கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் இந்த ஆலோசனை கூட்டம் நீடித்திருக்கு. தாவேக அரசு அமைந்த பிறகு கமிஷன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மிகவும் ஆரோக்கியமான நிர்வாகம் நடக்கிறதுன்னு விஜய்க்கு சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டதான் வைகோ தனது பேட்டியை தொடங்கினார். இந்த சந்திப்புக்கு வைகோ கையில் எடுத்த முக்கிய அஸ்திரம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம். வேதாந்தா நிறுவனம் தங்களின் ஸ்டெர்லைட் ஆலையை கிரீன் கார்பர் என்ற புதிய பெயரில் மீண்டும் இயக்கத்தை திட்டமிட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி கூட சமீபத்தில் தாமிர இறக்குமதி குறித்து பேசியிருக்கிறார் என்றும் வைகோ சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஸ்டெர்லைட் அதிபர்கள் எப்படியாவது முதல்வர் விஜயை சந்திக்க அனுமதி பெற முயல்வார்கள். அவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் அனுமதி தந்துவிடக்கூடாது என்று ஒரு விரிவான அறிக்கையை விஜயிடம் கொடுத்திருக்கிறார். பிரதமர் மோடிக்கு விருப்பம் இருந்தால் மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களில் அதை அமைத்து கொள்ளட்டும். தமிழகத்தில் இடம் கொடுக்கக்கூடாது என்று வைகோ ஆவேசமாக பேசியிருக்கிறார். தாவேக கூட்டணியில் மதிமுக. அடுத்ததாக வைகோவின் 30 ஆண்டு கால நாடாளுமன்ற உரைகள் 6 தொகுப்புகளாக புத்தகமாக தயாராகி உள்ளதாம். வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி டெல்லியில் நடக்கும் இதன் வெளியீட்டு விழாவில் முதல் பிரதியை முதல்வர் விஜய் தான் பெற வேண்டும் என வைகோ விடுத்த அழைப்பை விஜய் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதேபோல டெல்லிக்கு துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனை அழைக்கவும் வைகோ திட்டமிட்டுள்ளதாக தெரியுது. இதற்கு நடுவில் தான் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வைகோவை நியமிக்க முதல்வர் விஜய் பக்கா ஸ்கெட்சி போட்டுள்ளதாக மதிமுக வட்டாரங்கள் கிசுகிசுக்க துவங்கியிருக்கு. தமிழகத்தின் உரிமைகளை, முக்கிய கோரிக்கைகளை மத்திய அரசிடம் வலுவாக சேர்க்கவும், மாநிலத்திற்கான நிதியை தட்டி கேட்டு பெறவும் வைகோ போன்ற ஒரு மூத்த நாடாளுமன்றவாதி தான் சரியான ஆள் என விஜய் கணக்கு போட்டிருக்கிறார். அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து கொண்ட இந்த டெல்லி பிரதிநிதி பதவி இப்போதைக்கு 1 வருட காலம் என்றாலும் தாவேக ஆட்சி இருக்கும் வரை நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக மதிமுக வட்டாரங்கள் ரகசியம் முடித்திருக்கு. இந்த ஒரு பதவியின் மூலம் வைகோவிற்கு பெரிய மரியாதையை கொடுத்ததாக தன் பக்கம் இழுக்க விஜய் பக்கா ஸ்கெட்சி போட்டிருக்கிறாராம். திமுக கூட்டணியும் உதயசூரியன் சின்னமும் ஆக திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுவது இப்போது கிட்டத்தட்ட 100% உறுதியாகிவிட்டது. 9 ஆண்டுகளாக திமுகவுடன் பயணித்த போதிலும் கடந்த தேர்தல்களில் பெரும்பாலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட மதிமுக நிர்பந்திக்கப்பட்டது. இதனால் தங்களின் தனித்துவ அடையாளம் முற்றிலும் காணாமல் போவதாக கட்சிக்குள்ள நீண்ட காலமாக குமுறல்களும் மன வருத்தங்களும் இருக்கத்தான் செய்தன. அது மட்டும் இல்லாமல் 2024 மக்களவைத் தேர்தலில் துரை வைகோ திருச்சி தொகுதியில் தனி சின்னத்தில் நின்றதை தவிர மற்ற இடங்களில் இந்த சின்ன பிரச்சனை மதிமுகவை நிறையவே சோதித்தது. இந்த அதிருப்தி தான் இப்போது தாவேகாவை நோக்கி மதிமுகவை நகர்த்திருக்கு என்று சொல்லலாம். இப்போது மொத்த தமிழகத்தின் பார்வையும் கடையநல்லூர் தொகுதி MLA ராஜேந்திரன் மற்றும் சீர்காழி தொகுதி MLA செந்தில்நாதன் ஆகிய 2 பேர் மீது தான் இருக்கு. மதிமுகவை சேர்ந்த இவர்கள் 2 பேருமே திமுகவின் உதயசூரன் சின்னத்தில் நின்று வென்றிருக்காங்க. சமீபத்தில் தாவேக அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானம் சட்டமன்றத்தில் வந்தபோது திமுகவின் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு எதிராக வாக்களிக்காமல் அவையை புறக்கணித்து தங்களின் தாவேக விசுவாசத்தை எக்கச்சக்கமாகவே காட்டியிருக்காங்க. இது அப்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியது நினைவிருக்கலாம். இப்போது வரும் 27ஆம் தேதி நடைபெறவிருக்கும் மதிமுகவின் முக்கிய பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு அத்தனை MLAக்களும் தங்களது பதவிகளை அதிரடியாக ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் கசிந்து இருக்கு. அதாவது ராஜினாமா செய்துவிட்டு வரவிருக்கும் இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணியில் மதிமுகவின் சொந்த தனிச்சின்னத்தில் இவர்கள் மறுபடியும் களம் காண்பார்கள் என அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 25க்கும் மேற்பட்ட கட்சிகளை சேர்த்து கொண்டு மெகா கூட்டணியாக தேர்தலை சந்தித்தது திமுக. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த பெரிய கூட்டணியிலிருந்து பல முக்கிய கட்சிகள் ஏற்கனவே எஸ்கேப் ஆகியிருக்காங்க.
சில கட்சிகள் வெளிப்படையாகவும் சில மறைமுகமாகவும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்து வருகின்றன. அந்த லிஸ்ட்டில் இப்போது மதிமுகவும் அதிகாரப்பூர்வமாக இணையப் போகிறது. வைகோ செய்தியாளர்களிடம் இது குறித்த இறுதி முடிவு பொதுக்குழுவில் அறிவிக்கப்படும்னு லேசான புன்னகையுடன் நடுவினாலும் ஜூன் 27 பொதுக்குழுவுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கப் போவது மட்டும் நிஜம். பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.